வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் புதுடில்லியில் நடைபெற்ற 6வது சர்வதேச எரிசக்தி மாநாடு மற்றும் கண்காட்சியில் பங்கேற்ற இலங்கை எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி. மன்னார் நகரில் காற்றாலை மின்கோபுர பொருட்கள் கொண்டு வரப்படுவதை எதிர்த்து மக்கள் நடத்திய போராட்டத்துடன் தொடர்புடைய வழக்கு மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு. மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிராக மக்கள் முன்னெடுத்து வரும் போராட்டங்களை அரசாங்கம் புறக்கணித்து வருவதாக முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. தாஜுதீன் கொலை வழக்கில் கோட்டாபய மற்றும் நாமல் ராஜபக்ச தொடர்புடையவர்கள் என்று கூறி சாணி அபிஷேகர் பொய் சாட்சிகளை உருவாக்கியதை வெளிப்படுத்தும் காணொலிகள் தம்மிடம் இருப்பதாக டிவி சாணக்க தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி செப்டம்பர் 23 மற்றும் 24 தேதிகளில் இந்தியாவின் புதுடில்லியில் நடைபெற்ற 6வது சர்வதேச எரிசக்தி மாநாடு மற்றும் கண்காட்சியில் பங்கேற்றார். இந்திய தொழில்நுட்ப கூட்டமைப்பு, புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம், வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் புதிய வளர்ந்து வரும் மற்றும் மூலோபாய தொழில்நுட்ப பிரிவு ஆகியவை இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த மாநாட்டின் கருப்பொருள் இந்தியாவின் எரிசக்தி மாற்றத்தை வழிநடத்துதல், நிகர பூஜ்ஜியத்திற்கான பாதையாகும், தடையற்ற மின்சார விநியோகத்திற்கான சூரிய மற்றும் காற்றாலை மின்சாரத்தை விரிவுபடுத்தல் என்ற தலைப்பில் நடைபெற்ற சிறப்பு அமைச்சர்கள் அமர்வில் அமைச்சர் குமார ஜெயக்கொடி உரையாற்றியிருந்தார். மேலும் ஐசிஇஇ கண்காட்சியையும் பார்வையிட்ட அவர் அங்கு இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் உள்ள புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் சிறந்த நடைமுறைகளை அவதானித்தார். மாநாட்டின் ஓரமாக மின்சார மற்றும் எரிசக்தி துறையில் முன்னணி வகிக்கும் இந்திய நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளுடனும் அமைச்சர் வட்டமேசை கூட்டத்தில் கலந்துரையாடினார். அத்தோடு தேசிய அனல்மின் கூட்டுத்தாபனத்தின் தலைமை நிர்வாக இயக்குநரை சந்தித்தார். இந்த பயணத்தின் போது இந்திய மின்சாரம், வீடமைப்பு மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சர் மனோகர் லால் கட்டார், புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆகியோருடனும் இருதரப்பு சந்திப்புகள் நடைபெற்றன. இதில் மின்சார கட்டமைப்பு இணைப்பு திட்டம், இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு எரிசக்தி ஏற்றுமதி, புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தல் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. அத்துடன் அமைச்சர் குமார ஜெயக்கொடி ISO தர சான்றிதழ் பெற்ற 1.2 GW திறன் கொண்ட அதிநவீன சூரிய மின்கல உற்பத்தி நிலையத்தினையும் நேரில் பார்வையிட்டார். இந்த மாநாடு மற்றும் சந்திப்புகள் இலங்கை இந்திய எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தி எதிர்கால திட்டங்களை முன்னெடுக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எரிபொருள் விலை குறைப்பு காரணமாக பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியுமா என்பது தொடர்பாக அரசாங்கம் நாளைய வரைவு முடிவு அறிவிக்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர் செய்தியாளரிடம் கூறுகையில், தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு ஒரு நிர்ணய அளவுகோலின் அடிப்படையில் பேருந்து கட்டணங்களை திருத்துவதற்கான கணக்கீடுகளை செய்கின்றது. மின்கடை குறிப்பு எரிபொருள் விலை கடந்த சில நாட்களில் 2 தடவைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். எனினும் தற்போதைய நிலவரத்தில் பேருந்து கட்டணத்தில் உடனடி குறைப்பு ஏற்படாது என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. பேருந்து கட்டணத்தில் மாற்றம் செய்யப்பட வேண்டுமானால் டீசல் விலையை குறைந்தபட்சம் 4% குறைய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் தற்போதைய குறைப்பு 1.58% மட்டுமே உள்ளது. இதனால் கட்டண திருத்தத்திற்கு வழி கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நேற்று நள்ளிரவு முதல் அமல்படுத்தப்பட்ட எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி டீசல் விலை 6 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக 271 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நகரில் காற்றாலை மின்கோபுர பொருட்கள் கொண்டு வரப்படுவதை எதிர்த்து மக்கள் நடத்திய போராட்டத்துடன் தொடர்புடைய வழக்கு புதன்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மக்களின் எதிர்ப்பையும் மீறி காற்றாலை பொருட்கள் கொண்டு வரப்பட்ட போது ஏற்பட்ட மோதலில் போலீசாரின் தாக்குதலில் 3 காயமடைந்து மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றார்கள். அவர்களுக்கு எதிராக போலீசார் வழக்கு தாக்கல் செய்த நிலையில் சனிக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 3வரும் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணியில் விடுவிக்கப்பட்டனர். இதனையடுத்து மேலும் 5 பேருக்கு எதிராகவும் அதில் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளாரும் உட்பட போலீசார் வழக்கு தாக்கல் செய்தனர். புதன்கிழமை குறித்த 5 பேரும் சட்டத்தரணி ப. டெனீஸ்வரன் மூலமாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். அவர்களுக்கு பல்வேறு சட்டத்தரணிகள் சார்பாக ஆதரவு வெளிப்படுத்தப்பட்டது. விசாரணையின் போது நீதவான் அந்த 5 பேரையும் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்டார். இந்த வழக்கின் மேலதிக விசாரணை வரும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி நடைபெற உள்ளதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிராக மக்கள் முன்னெடுத்து வரும் போராட்டங்களையும் சூழலியலாளர்கள் முன்வைக்கும் கருத்துக்களையும் அரசாங்கம் புறக்கணித்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டினார். கொழும்பில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேலும் கூறுகையில், மக்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளுக்கும் கடுமையான சேதங்களை ஏற்படுத்தும் என்று சூழலியலாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். எனினும் அரசாங்கம் மக்களின் கோரிக்கைகளையும் வல்லுநர்களின் கருத்துக்களையும் கவனிக்காமல் கலகம் அடக்கும் பிரிவினரை அனுப்பி எதிர்ப்புகளை அடக்க முயற்சிக்கின்றது. இத்தகைய சூழலில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்தாலோசித்து
பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. ஆனால் இதுவரை எவ்வித விளக்கமோ பதிலோ வழங்கப்படவில்லை. மாறாக மக்களை அடக்குமுறைக்கு உட்படுத்துவதே அரசாங்கத்தின் வழிமுறையாகியுள்ளது. மின்சார சபை பிரச்சனை உள்ளிட்ட பல விடயங்களில் கடந்த ஆட்சிகள் எடுத்த அதே போக்கியே இன்றைய அரசாங்கம் பின்பற்றுகின்றது. திருகோணமலையில் இந்திய நிறுவனத்திற்கு காணி வழங்கியதோ, நுரைச்சொலையில் அணுமின் நிலையம் அமைத்ததோ போல இன்றைய ஆட்சியும் மக்களுடன் எந்த ஒரு ஆலோசனையும் மேற்கொள்ளாமல் ஒருதலைபட்சமாக செயற்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடங்கிய சர்வதேச நாணய நிதிய வேலை திட்டத்தை அதில் சிறு மாற்றம் கூட இல்லாமல் தற்போதைய ஜனாதிபதி அனுர தொடர்கின்றார். ரணில் செய்த அனைத்தையும் அவர் பின்பற்றுகின்றார். மஹிந்த ராஜபக்சவை சந்திக்கும் மட்டும் வித்தியாசமாக உள்ளது. இதனால் எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி தமது உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் பொதுமக்களும் அடக்குமுறைக்கு உள்ளாகி வருகின்றார்கள். எனவே அரசாங்கம் இத்தகைய நடைமுறைகளை கைவிட்டு மக்களுடன் சுமூகமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என்றார். பிரபல ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கூறிய ஆயுதத்தால் தலையில் தாக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார். அந்த கொலை ஒரு சாதாரண சம்பவம் அல்ல, மாறாக அதில் ஏதோ ஒரு அறிவிப்பு மறைந்திருந்தது போல தோன்றியது என்று அவரது நெருங்கிய நண்பர் பீட்டர் டி அல்மைட்டா குறிப்பிட்டார். குற்றத்திற்கான ராஜ்யம் சுருக்கப்படாத அத்தியாயம் என்ற நூல் வெளியீட்டு விழாவும் கலந்துரையாடலும் இடம்பெற்ற போது அதில் உரையாற்றியவர் லசந்தவின் வாழ்வு இறுதியிலான தருணங்களும் குறித்து உணர்ச்சி பூர்வமாக பகிர்ந்து கொண்டார். பீட்டர் டி அல்மைட்டா தெரிவிக்கையில், லசந்த தனது இறுதியான தருணத்தில் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் தொலைபேசியில் உரையாடினார். ஆனால் கொலையாளிகளின் நோக்கம் தெளிவானது. யாருடனும் அவரின் உறவு இருந்தாலும் எங்கள் முடிவை மாற்ற மாட்டோம் என்பதே அவர்களது எண்ணம். லசந்தவுக்கு மஹிந்தவுடன் நெருங்கிய தொடர்பு இருந்ததால் தன்னால் எதுவும் ஆகாது என்று அவர் நினைத்தாரோ என்று ஊகிக்க மட்டுமே முடியும். நீங்கள் லசந்தவை ஒரு ஊடகவியலாளர்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் நான் அவரை சிறுவயது முதல் நண்பனாக அறிவேன். அவர் கொல்லப்பட்ட நாள் வியாழக்கிழமை. அது அவருக்கு வேலைப்படுவான நாள். கட்டாயம் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய நாள். எப்போதும் போல தனது ஆசிரியர் தலையங்கத்தில் தனது கையால் எழுதுவார். கணனியில் பதிவு செய்ய மாட்டார். கையெழுத்தில் பதிவு செய்வார். ஊடகவியலாளராக தனது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதையே அவர் முக்கியமாக கருதி இருந்தார். லசந்த மிகவும் தைரியசாலி. ஆனால் தைரியம் என்பது பயமற்றதல்ல, பயத்தை வெல்லக்கூடிய வலிமை என்று அவர் வலியுறுத்தினார். தாஜுதீன் கொலை வழக்கில் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச தொடர்புடையவர்கள் என்று கூறி குற்றப்புலனாய்வு திணைக்கள முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபியசகர் பொய் சாட்சிகளை உருவாக்கியதை வெளிப்படுத்தும் காணொலிகள் தன்னிடம் இருப்பதாக மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்க தெரிவித்துள்ளார். இணைய தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் அவர் இதனை கூறினார். அவர் மேலும் விளக்குகையில், தாஜுதீன் கொலை விசாரணையை முன்னாள் தேசிய போலீஸ் பரிசோதகர் சுமித் பெரேரா மேற்கொண்டதாகவும் 2015ஆம் ஆண்டு அவர் யாழ்ப்பாணம் போலீஸ் பொறுப்பதிகாரியாக மாற்றப்பட்ட போதும் விசாரணைக்காக அடிக்கடி கொழும்பு கலைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். ஒருநாள் சுமித் பெரேரா புலனாய்வு துறைக்கு வந்தபோது சாணி அபேசகர் அவரை தனது வாகனத்தில் ஏற்றி முரளி மயானம் அருகே அழைத்து சென்று, உனக்கு பதவி உயர்வு மற்றும் சன்மானம் தருகின்றேன், ஆனால் தாஜுதீன் கொலை கேஸில் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் நாவலுக்கு தொடர்பு ஒன்று என்று சாட்சியம் கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதாக சாணக்க தெரிவித்துள்ளார். அப்போது சுமித் பெரேரா, நான் சாட்சிகளை நேரடியாக விசாரித்தேன், எப்படி பொய் சொல்ல முடியும் என்று மறுத்ததாகவும் அந்த உரையாடலின் காணொலி தன்னிடம் இருப்பதாகவும் சாணக்க கூறியுள்ளார். மேலும் கஜ்ரால் ராஜபக்சர்களுடன் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை பொதுமக்களும் போலீசாரும் புலனாய்வு பிரிவும் நன்றாக அறிந்திருந்தார்கள் என்றும் இருந்தும் அவர் மீதான தவறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதாகவும் சாணக்க விளக்கியுள்ளார். கஜ்ஜா பல ரகசியங்களை பகிர்ந்திருந்தால் அரசு ஏன் அவரை கைது செய்யவில்லை? இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னரே கஜ்ஜா தாஜுதீன் வழக்கு குறித்து பேச ஆரம்பித்தனர். 6 மாதங்கள் அவர் மீது விசாரணை செய்யப்படாதது ராஜபக்சர்களுடன் அவருக்கு தொடர்பு இல்லாததுக்கான சான்றுதான். பின்னர் அவர் போதைப்பொருள் தொடர்பான பிரச்சனையிலேயே கொல்லப்பட்டார் என்றும் அவர் குறிப்பிட்டார். சாணி அபேசகர பொய் சாட்சிகளை உருவாக்கும் திறமை உடையவர் என்பதும் இதுபோன்ற பொய் சாட்சிகள் அடிக்கடி உருவாக்கப்பட்டு வருகின்றன என்பதும் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்று டிவி சாணக்க குறிப்பிட்டார்.